வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான பொங்கல் ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு டிஃபன் சூப்பராக அருமையாக ரெடி பண்ணிடலாம். இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸ் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் கிடைக்கக்கூடிய வெண்பொங்கல் மாதிரி டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம கேஆர்ஆர் கிச்சனில் பார்த்திங்கன்னா 5 வகையான பொங்கல் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில், அப்புறம் திணை, குதிரைவாளி, சாமை, வரகுன்னு சிறுதானியத்துலேயும் சேர்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். எல்லா பொங்கல் ரெசிபியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பொங்கல் ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, பாசிப்பருப்புலாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சீரக சம்பா அரிசியில் பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சாலும் நல்லாயிருக்கும், சாப்பாடு வடித்தாலும் நல்லாயிருக்கும். அதே போல் இதுமாரி பொங்கல் செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் பொங்கலுக்கு இந்த அரிசி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நார்மலாக உள்ள பச்சரிசியில் பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்கி அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அரிசி பார்த்திங்கன்னா 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் பருப்பு நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது போல் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. ஊற வச்சிடக்கூடாது, நம்ம எல்லாம் கழுவி தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். கருவேப்பிலை பாருங்கள், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். பொங்கலுக்கு வந்து கருவேப்பிலையும் பெருங்காயத்தூள் நிறையா சேர்த்தோம்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை நான் கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்குறேன். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கருவேப்பிலை சேர்க்குறது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு நல்லா பொடுசாக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது போல் நம்ம தட்டில் காய வச்சுக்குவோம். அதே போல் பச்சை மிளகாய் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா இது போல் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கணும். எல்லா பொருளையும் ஒரே நல்லா காஞ்சிருங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஒரு நாள் மெனக்கட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் தண்ணி வடிகட்டி வச்சதை வெயிலில் காய போட்டுக்கிறேன். அதே போல் பாசிப்பருப்பையும் காய போட்டுக்கிறேன். நல்லா சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா மொறுமொறுன்னு காஞ்சி வந்துடும். இப்போ காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், காய வச்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாமே ஈரப்பதம் போய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். அரிசி, பருப்பு எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அது கூட சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா எல்லாம் காஞ்சி வந்துருச்சு. இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சுருங்கி கொஞ்சமாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா அரிசியை சேர்த்து லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் தான் நம்ம வறுக்கணும். அரிசி வந்து ரொம்ப செவக்கலாம் வறுத்துடக்கூடாது. ஏற்கனவே அது காஞ்சிருக்கும், இருந்தாலும் வறுத்துட்டு எடுத்து வைக்கும்போது நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் அரிசியை தொட்டு பார்த்திங்கன்னா சுருக்குன்னு ஒரு சூடு வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நம்ம இதே போல் மீதம் இருக்கிற அரிசியை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். லைட்டாக வறுத்துட்டு வைக்கணும், நல்லாயிருக்கும். அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் இது போல் நம்ம செய்யும் போது. இப்போ அரிசி வறுத்தாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பருப்பையும் சேர்த்து அதே போல் பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக செவந்து வாசனை வரணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கலுக்கு நல்லா மணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டான ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதையும் வந்து இந்த அரிசி கூடயே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே மிளகு, ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்குவோம். ஜீரகம் பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். மிளகு 30 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் அளவுகள் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதையும் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கோங்க. லேசான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கமகமன் வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அந்த அரிசி கூடயே சேர்த்துக்குவோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. முடிஞ்சிச்சுன்னா முந்திரி பருப்பையும் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இது போல் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா பூச்சி, வண்டு எதுவுமே வராது. ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வறுத்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம காய வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டான ஒரு சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ட்ரையாக வறுத்துட்டு ஒன்று சேர்த்து கலந்து எடுத்து வைக்க வேண்டியதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளுமே நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாச்சு. நல்லா ஒரு தடவ ஒத்தாப்புல ஒண்ணு கலந்து விட்டுருங்க. எல்லா பொருளும் நல்லா ஒத்தாப்புல ஒண்ணு கலந்து வர அளவுக்கு கலந்து எடுத்துக்குங்க. கடைசியா இதில முக்கியமான ஒரு 2 பொருள் சேர்க்கணும். அதையும் சேர்த்து நல்லா கலந்துருவோம். இதில பார்த்தீங்கன்னா, பெருங்காயத்தூள். பொங்கலுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்குங்க. நீங்க நார்மலா பொங்கல் செய்யும்போது ப்ரீமிக்ஸ் இல்லாம பொங்கல் செய்யும்போது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்க தாளிப்புல. ரொம்ப நல்லாயிருக்கும். அதேபோல 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது பொங்கல் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். மஞ்சள் தூளும் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லைட்டாக கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும். நல்லா ஒத்தாப்பில் கலந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட பொங்கல் ப்ரீமிக்ஸ் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுட்டு ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போ நமக்கு பொங்கல் தேவைப்படுதோ இதுலேருந்து 1 டம்ளர் மட்டும் எடுத்து தேவையான அளவு எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் பொங்கல். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம், எல்லாமே சேர்த்தாச்சு. அப்படியே எடுத்து நம்ம பொங்கல் செய்ய வேண்டியதான். இப்போ இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸை வச்சு நம்ம பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பொங்கல் ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலவையிலேருந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு எடுத்துக்குவோம். நீங்கள் முந்திரி பருப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு முந்திரி பருப்பு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் 100 கிராம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் ஒரு 50 கிராம் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு பொங்கல் ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ குக்கரில் நம்ம வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்குவோம். இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ வந்து பொங்கல் ப்ரீமிக்ஸில் நம்ம உப்பு சேர்க்கலை. அப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சில பேர் உப்பு கம்மியாக சாப்பிடுவீங்க, சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதனால தான் பொங்கல் ப்ரீமிக்ஸில் உப்பு சேர்க்கறது கிடையாது. சில பேர் உப்பே இல்லாமல் அந்த டயாபெட்டிக் பேஷண்ட்ஸு, அப்புறம் ப்ரெஷர் உள்ளவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரை உப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொங்கல் ப்ரீமிக்ஸை இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மேலாப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும், நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டு குக்கர் மூடியை போட்டு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் 1 விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி அருமையாக வந்துடும். இது வேகும் போது பார்த்திங்கன்னா வீடே அப்படியே வாசனையாக இருக்கும். சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நம்மளை கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டுக்கு பொங்கல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. அதுவும் இந்த ஜீரக சம்பா அரிசியில் செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பொங்கல் பாருங்கள் நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக அப்படி கலந்து விட்டோம்னா போதும். ஒத்தாப்பில் கலந்து விடுங்க. இதே இது நீங்கள் நார்மலான அரிசியில் செய்கிறீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, சரியான அளவாக இருக்கும். நான் சீரக சம்பா அரிசி அப்படிங்கிறதுனால 3 டம்ளர் வச்சுருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்குது. சாதம் நல்லா குழஞ்சிருக்கு. லைட்டாக மட்டும் நம்ம கலந்து விட்டோம்னா போதும். இதிலே பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுத்து டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. நம்ம முன்னாடியே சேர்த்தா அந்த 2 டீஸ்பூன் நெய்யே போதும். இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸ் வச்சு செய்கிறது பார்த்திங்கன்னா பொங்கல் திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நல்லா சுட சுட இந்த வெண்பொங்கலுக்கு ஒரு சட்னி, தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம பொங்கலும். கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.